வெல்கம் டு மாஸ்டர் கே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வின்னிங்கு. நம்ம திரும்ப தான் சொன்னோம், கண்டிப்பாக 2ஆம் நம்பர் வச்சு தான் ஆடுவாங்க. 2ஆம் நம்பர் ஆடுவாங்க, அதேமாதிரி 4ஆம் நம்பர் ஆடுவாங்க, 9ஆம் நம்பர் ஆடுவாங்க. தெளிவாக சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் ஆடிக்காங்க, மாற்றி ஆடவே இல்லை. அருமையான ஒரு மெத்தேடு. நம்ம எதிர்பார்த்த நம்பர் அதுதான். சரிங்களா? நம்ம வந்து இன்றைக்கி காலையில் கொடுக்கும்போதே நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, கண்டிப்பாக 2ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் ஆட்டத்தில் உண்டு. 1 2 இதே தான் நம்ம நேற்றும் சொன்னோம். மாற்றி சொன்னோமா? இல்லை. நேற்று 2-9 ஆட்டத்தில் உண்டு. அதே மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு 2-9 ஆட்டத்தில் உண்டு. கண்டிப்பாக ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் ஆடிருந்தாங்க. 249. சரிங்களா? செம்மையாக ஒரு வின்னிங். நம்ம இதைத்தான் சொன்னோம், கண்டிப்பாக 2-9 ஆட்டத்தில் ஆடுவாங்க. கண்டிப்பாக ஆடக்கூடிய நம்பர் தான், அது இல்லாமல் ஆட முடியாது. நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் ஆடிருந்தாங்க. நம்ம 2ஆம் நம்பரையும் 9ஆம் நம்பரையும் பிரதானமான ஒரு கேம் பிளேயராக எடுத்திருந்தோம். ஒரு சூப்பரான ஒரு வின்னிங். இன்றைக்கி சொன்ன மாதிரியே ஏ போர்டில் தான் 2ஆம் நம்பர் வந்துச்சு. அதே மாதிரி ஆல் போர்டில் 9ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங். 2 நம்பருமே நம்ம கொடுத்தோம். கண்டிப்பாக ஆல் போர்டில் இது வராமல் போகாது. அதனால தான் 2 நம்பருமே சேர்த்து 2-9 அப்படிங்கிற நம்பர் நம்ம எதிர்பார்த்தோம். ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அதுக்கு தான் கொடுத்துருக்குறோம். 2-9 அப்படிங்கிற நம்பர் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி வந்துருந்துச்சு. ஒரு நல்ல வின்னிங் தான். சரிங்களா? ஓகே, இந்த மாதம் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் ஆட போகிறாங்க அப்படிங்கிறதே பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1ஆம் நம்பருக்கு 9ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 6ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 8ஆம் நம்பருக்கு 0 கொடுத்துருக்காங்க. 5ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க. 2ஆம் நம்பருக்கு 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. 9ஆம் நம்பருக்கு 4 நம்பருக்கு 9 நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மாத கணக்கு என்ன வருது அப்படின்னா, அதே தான் 0க்கு 7 அப்படிங்கிற கணக்கு வரும். 0க்கு 7னா 5க்கு 2ங்கிற கணக்கு. 0க்கு 7ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதே மாதிரி 7க்கு 4ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதே மாதிரி வந்து 9க்கு 9க்கு 4, 4க்கு 9, 9க்கு 4. இது எப்பயும் பவர் நம்பர். அதே மாதிரி இந்த மாதம் வந்து 6க்கு 4ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதையும் நீங்கள் பாருங்கன்னா 1க்கு 9 அப்படிங்கிற நம்பர் வச்சுட்டுதாங்க. அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு வரும். இதை தான் நமக்கு பேசிக். அதாவது மாதிரி இந்த மாதம் வந்து இந்த வாட்டி எப்படி ஆடுறாங்க பாருங்கள். 8ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர், 8ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர், அந்த மெத்தட் தான் ஆட போகிறாங்க இன்றைக்கி. அதே மாதிரி 7க்கு 4. சரிங்களா? எப்பயும் உள்ள கணக்கு மாதிரியே இன்றைக்கி கொஞ்சம் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. இதில் கொஞ்சம் ட்விஸ்ட் அடித்த நம்பர் என்னென்னா, எனக்கு 6க்கு 7ங்கிற நம்பர் ரொம்ப ட்விஸ்ட் அடித்து வந்திருக்கு. அது கொஞ்சம் கவனமாக பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே டேரெக்டாக பவரில் வந்து அதிகமாக விழுகாது நம்பர். ஆனால் இன்றைக்கி 4க்கு 9 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு. அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. எனக்கு 2 நம்பர் மேலே இந்த 2 கட்டமே கொஞ்சம் வித்தியாசமான நம்பர். அதாவது 7க்கு 6ங்கிற நம்பரும், அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 4க்கு 9. இது பவர் நம்பரு. ஆனால் ஆக்சுவலாக பவர் நம்பர் இப்போ பவர் நம்பரில் யாரும் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல, அடிக்கிறதும் இல்லை. அப்படி பவர் நம்பர் அப்படி வந்திருக்குது இந்த வாட்டி. அதையும் கொஞ்சம் கவனம் பார்த்துங்க. ஏன்னா எப்போயுமே வந்து 7ஆம் நம்பருக்கு இங்கே வந்து நமக்கு என்ன 2ஆம் நம்பர் வரும், இல்லைன்னா உங்களுக்கு மாறி ஏதாவது 4ஆம் நம்பர் வந்திருக்கும், வேறு ஏதாவது நம்பர் வந்திருக்கும், 3ஆம் நம்பர் வந்திருக்கும், 7ஆம் நம்பர் வந்திருக்கு, இப்படி மாறி வந்துடும். ஆனால் இப்போ வந்து என்ன வந்திருக்கு, 4க்கு 9ன்னு அப்படியே பவர் நம்பர் டேரெக்டாக வந்திருக்கு. அதை வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் ஆடுவாங்க. நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4/5/2024 காருண்யாவுடைய 652வது குழுக்கள். சரிங்களா? ஏன்னா இங்கே குழுக்கள் நம்பர் எல்லாமே மாற்றி போட்டுருக்குறாங்க. போன மாதத்தினுடைய அப்படியே குழுக்கள் நம்பர் அப்படியே மாறி இருக்குது. சரிங்களா? அதனால் நம்ம அதை இனிமேல் எழுதணும். அதே மாதிரி நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் காருண்யாவுடைய 655வது குழுக்களில் என்ன மாதிரி நம்பர்கள் வருதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க, நாளைக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா ட்ரையல் நம்பர் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்தாங்கன்னா 313ங்கிற நம்பர், 313ங்கிற நம்பர் தான் கொடுத்தாங்க. அதாவது 3-3-1, அதாவது 3ஆம் நம்பரும் கொடுத்து 1ஆம் நம்பர் 313ங்கிற நம்பர் கொடுத்தாங்க. இந்த 313 பேஸாக வச்சு நல்லா பாருங்கள், ஃபஸ்ட்லேருந்து சொல்லுவோம் பாருங்கள். இது ட்ரா நம்பரு 313ங்கிற ட்ரையல் நம்பர். சரிங்களா? அதே மாதிரி இன்றைக்கி ரிசல்ட்டு 249. இதில் போன வாரம் நமக்கு நிர்மல் கம்பெனி என்ன ஆடியிருந்தாங்க, இப்போ காரூணியா நமக்கு போன வாரம் என்ன ஆடியிருந்தாங்கன்னு பார்த்தா உங்களுக்கு அதை வச்சு நம்ம நம்பர் இப்போ 295. சரிங்களா? 295 தான் போன வாரம் ஆடிருந்தாங்க. அப்போ நமக்கு நம்ம எடுத்த கணக்கு ஒரே மாதிரி தான் கணக்காக வருது. சரிங்களா? அப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் நாளைக்கு 5ஆம் நம்பர். எதனால் 5ஆம் நம்பர் வருது அப்படின்னா 2க்கு 5 தான் வரும். நாளைக்கு திரும்ப 5ஆம் நம்பர் வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி ட்விஸ்ட் அடித்து அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது 5க்கு 2, 2க்கு 5ங்கிற நம்பர் திரும்ப ரிட்டன் அடிக்கிறாங்க. ரிட்டன் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன் 2ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் வருது அப்படின்னா 652ங்கிற குழுக்கள் நம்பர் வந்துருச்சு. சரிங்களா? அது ஒன்று காரணம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரா நம்பர் வந்து உங்களுக்கு அதுலேயும் 2ஆம் நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருச்சு. அதே மாதிரி 9ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக வந்துருச்சு, 3ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக வந்துருச்சு. அப்போது நாளைக்கு 2 நம்பர், அதாவது 5க்கு 2ன்னு வரணும். அப்படி இல்லைன்னா 5க்கு அதே மாதிரி 2க்கு 3ன்னு வரணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்
2க்கு 5 2க்கு 3 இந்த 2 நம்பருமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ரெண்டுமே வந்து நம்ம காட்டுறதுக்குள்ளேயே சம்மந்தமான நம்பராக இருக்குது, அதனால தான் கொடுக்குறோம். சரிங்களா, எனக்கு தெரிஞ்சு 5ஆக இருக்கணும் அல்லது 3ஆக இருக்கணும் ஏ போர்டு. சரிங்களா, நாளைக்கு அதே மாதிரி பி போர்டு. பி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு கன்ஃபார்ம் 7ஆம் நம்பர். சரிங்களா, 7ஆம் நம்பர் வந்து எனக்கு கன்ஃபார்மாக தெரியுது. 7ஆம் நம்பர் தான் ஆடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் திரும்ப போட்டு வரைக்கும் எனக்கு 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சரிங்க, 7ஆம் நம்பரே வைக்குவாங்கங்கிற என்னங்க கட்டாயம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 2ஆம் நம்பர். சரிங்களா, இது 2 நம்பரும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஏன்னா உங்களுக்கு எப்படி ஆடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு இங்கே 5ஆம் நம்பர் வைக்கிறாங்கன்னு வச்சுங்க, 544 இல்லையா, அப்படி இல்லைன்னா 344. ஓகேவா, அப்படி வந்துடும். அந்த மாதிரி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏங்க திரும்ப 4 நம்பர் வைக்கலாமா, 444 வரலாம்ல அப்படின்னு கேட்கலாம். ஆனால் 4 நம்பர் எனக்கு அந்த கணக்கிலே வரல. எனக்கு வந்த நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக 544 வரலாம், இல்லைனா 344 வரலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி தெரியுது. அதே மாதிரி பி போர்டில் 242 வரலாம், அப்படி இல்லைன்னா 247 வரலாம். சரிங்களா, புரியுது நான் சொல்கிறது உங்களுக்கு. 242 அப்படின்னு வரலாம், இல்லைன்னா 247 வரலாம். சரிங்களா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி பார்த்தாலும் உங்களுக்கு பேட்டர்ன் மேட்ச் ஆகுது. அதாவது 2 4 2ன்னு மேட்ச் ஆகுது. இந்த இடத்துல வச்சிங்கன்னா 5 2 5 அப்படின்னு மேட்ச் ஆகுது. அப்போது எப்படி பார்த்தாலும் நமக்கு 2ஆம் நம்பரும் 5ஆம் நம்பரும் 2ஆம் நம்பரும் கொஞ்சம் மேட்சிங்காக கேட்சிங்காக இருக்கக்கூடிய நம்பராக தெரியுது. சரிங்களா, இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இங்கேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா 244 அப்படி நம்பர் வரும். இங்கேருந்து வந்து 344 வரும், இல்லைன்னா 544 வரும். இங்கேருந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 523 அல்ல 525. சரிங்களா, அப்போ ஒரு 5ஆம் நம்பர், ஒரு 2ஆம் நம்பர், ஒரு 5ஆம் நம்பர், அதாவது 525 அப்படிங்கிற அந்த டபுள் எண் வரும் இல்லையா, எப்போயுமே அந்த மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் இந்த 2 நம்பருமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக இருக்குது. அதே மாதிரி 7ஆம் நம்பரும் சரி, 2ஆம் நம்பரும் சரி. எனக்கு 7ஆம் நம்பர் மேலே கொஞ்சம் டவுட்டே கிடையாது. 7ஆம் நம்பர் வரைக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் எனக்கு காமிக்குது. கணக்கு வச்சிருக்கீங்கன்னா பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு 7ஆம் நம்பர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல வரணும்னு தான் காமிக்குது. பார்ப்போம். 2ஆம் நம்பர் கூட மாறி வரலாம்ல, 7ஆம் நம்பர் அப்படியே வரணுங்கிற கட்டாயம் இருக்கா, இல்லையா, மாறி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம நாளைக்கு என்ன சி போர்டு என்ன எதிர்பார்க்குறோன்னா 546ன்னு எதிர்பார்க்குறோம். எனக்கு 6ஆம் நம்பர் தான் எனக்கு சி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. 6ஆம் நம்பர் வந்துச்சுன்னா எனக்கு என்ன வரும்னா 496 அப்படிங்கிற அந்த மெத்தட் வருது. 496ங்கிற நம்பர் வருது. அதாவது உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு 496க்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்கிது. கணக்கில் வச்சுருக்கீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 6ஆம் நம்பர் நாளைக்கு வரணும், 9க்கு 6ன்னு வரணும். ஏன்னா இங்கே வந்து 1க்கு 9ன்னு வந்துருச்சு. இப்போ 1உடைய பவர் வந்து 6, அப்போ 6க்கு 9ன்னு தான் எனக்கு தெரிஞ்சு வரணும். சரிங்களா, அந்த மாதிரி தான் என் கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 9க்கு 6 அப்படிங்கிற நம்பரு கட்டாயமாக வரணும்னு தான் தோணுது. உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். அந்த மாதிரி வந்து கணக்கில் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள், இருந்த இடத்துங்க. எனக்கு தெரிஞ்சு 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக சி போர்டில் வந்து விழுகணும். 7ஆம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அதில் மாற்றமே இல்லை. ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏதாவது 7ஆம் நம்பர் மட்டும் போர்டு கட்டி போகிறதா இருந்தால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு, அதனால சொல்கிறேன். போர்டு கட்டுறதா இருந்தால் கட்டுங்க. பி போர்டு எனக்கு தெரிஞ்சு வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. சரிங்களா, அதே மாதிரி சி போர்டில் இன்னொரு நம்பர் எனக்கு 1ஆம் நம்பர். எதனால 1ஆம் நம்பர்னால் 541ன்னு வரணும், இல்லை அப்படின்னா உங்களுக்கு நான் 6ன்னு வரணும். எனக்கு 2 நம்பர் அதான் புரியல. 2 நம்பர் பவர் நம்பரில் கொடுத்துருக்கேன். அதாவது 7 2ங்கிறதையும் பவரில் கொடுத்துருக்கேன், 6 1ங்கிறதையும் பவரில் கொடுத்துருக்கேன். டேரெக்டாக அப்படியே பவர் நம்பராக வந்து மாறக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காமிக்குது. உங்களுக்கு ஏதாவது கணக்கு வச்சுருக்கீங்கன்னா பாருங்கள். அதாவது நமக்கு என்ன நினைக்கிறேன்னா 574 6 அப்படின்னு வரலாம், அப்படி இல்லைன்னா 221ன்னு வரலாம். இல்லை இப்படி கீழேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலேருந்து பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் ரம்மி நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது இல்லை, அந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது வரைக்கும் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 576ன்னு வரலாம், இல்லை 321ன்னு வரலாம். சரிங்களா, எனக்கு தெரிஞ்சு இப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதே பாருங்கள். நம்ம இன்றைக்கி கொடுத்தது ரொம்ப ஸ்ட்ராங்கான வின்னிங், இதில் மாற்றமே இல்லை இல்லையா. நம்ம என்ன சொன்னோம், 2ஆம் நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் உண்டு. 2ஆம் நம்பர் இல்லாமல் ஆட முடியாது. 2ஆம் நம்பர் கட்டாயமாக ஆட்டம் உண்டு அப்படிங்கிறது எதிர்த்தோம். அதே மாதிரி 9ஆம் நம்பர் 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக. நேற்று கொடுத்தது மாற்றி கொடுத்தமாங்கண்ணா, இல்லை அதே தான் 2 9ங்கிற நம்பர் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு. அதே தான் கொடுத்தோம். அதே தான் இன்றைக்கி நம்ம கொடுத்ததுலேயும் மாற்றி கொடுக்கல, அதே நம்பர் தான் வந்துச்சு. சரிங்களா, அது மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னொரு 9ஆம் நம்பருக்கான சான்ஸும் இருக்குதுன்னு தான் எனக்கு தோணுது. இருக்கான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 9ஆம் நம்பர் நாளைக்கு ஆர்டரில் வரணும் அப்படின்னு எனக்கு தோணுது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் என்ன நம்பருங்க வரணும், எனக்கு 5ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு. சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 3ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. இதிலே வின்னிங் வந்து முடியறதுக்கும் அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. எதனாலனா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து நமக்கு ரொம்ப சிம்பிளாக அடிச்சுனாங்க 249. அந்த 249க்கு அதிகபட்சமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் 5 7 6ன்னு மேட்ச் ஆகலாம். அப்படி இல்லை அப்படின்னா 2 3 1ங்கிறது மேட்ச் ஆகலாம். ஒன்று பெரிய நம்பர் மேட்ச் ஆகலாம், நடுத்தரமான ஒரு நம்பர் மேட்ச் ஆகலாம், இல்லை அப்படின்னா ரொம்ப சின்ன நம்பர் மேட்ச் ஆகலாம். சரிங்களா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் பெரிய நம்பர் மாற்றமே இல்லை. 2 நம்பருமே பெரிய நம்பர் தான் வரணும். 5ஆம் நம்பர் அதே மாதிரி 3ஆம் நம்பர் 2 இதை விட, அதாவது 3ஐ விட பெரிய நம்பர், அதே மாதிரி
2 விட பெரிய நம்பர். சரிங்களா, அவ்வளோதான். 2 விட பெரிய நம்பர் 3, 3 விட பெரிய நம்பர் 5. அப்போ 2 நம்பர் பெரிய நம்பராக கொடுத்துருக்கோம் ஏ போர்டில். அதே மாதிரி பி போர்டில் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன பண்ணுவோம், 4 விட ஒரு நம்பர் சின்ன நம்பர் 2, 4 விட பெரிய நம்பர் 7. அதே மாதிரி 9 விட பெரிய நம்பர் என்ன, எதுவுமே இல்லை, 9 தான் பெரிய நம்பர். அப்போ பெரிய நம்பரை விட சின்ன நம்பர் தானே கொடுக்கணும். அப்போ 9 விட பெரிய நம்பர் என்ன, 1, ரொம்ப லாஸ்ட் நம்பர் 1 இல்லைன்னா 6. இதுக்குள்ளே தான் எனக்கு மேட்ச் ஆகுற மாதிரி தெரியுது. உங்களுக்கு எதாவது மேட்ச் ஆகுனா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு ஷூராக 7ஆம் நம்பர் ரொம்ப ஷூராக இருக்குது, 6ஆம் நம்பர் இருக்குது, 5ஆம் நம்பர் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 3ஆம் நம்பர் இதுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ட்ரை பண்ணி பார்க்கலாம்.